ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கண்ட்ரி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சில்லி சிக்கன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீன் சில்லி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன், சின்ன வெங்காயம் 100 கிராம், 200 கிராம் தக்காளி, 50 கிராம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள் அரை கட்டு, கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை தாளிக்க, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 50 ml கடலை எண்ணெய். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக இஞ்சி பூண்டு 50 கிராம் சேர்த்து அரைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. கிரீன் சில்லி சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மசாலா பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடாயை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு இல்லை பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக உப்பு. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். உள்ளார நல்லா வதக்கி விட்டுக்கலாம். த்ரீ மினிட்ஸ் இப்போ மூடியை போட்டு மூடி வேக விடலாம். ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ளார சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இப்போ உப்பு காரம் சரியா இருக்கா செக் பண்ணிக்கலாம்.
காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம் குழம்பு 5 நிமிஷம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம். சிக்கன் வெந்திருக்கா பார்க்கலாம். சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.